இருந்தபோதும் வசந்தாவிற்கு ஒரே கவலை. நான் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டை போவேன்னு தான் நினைச்சேனா. என்ன செய்கிறது, பிள்ளை கண்ணாடி பட்டியில் இருக்குது. நான் இஞ்ச நின்று மற்ற பிள்ளைகளை யார் பார்க்கறது, கவனிக்கிறது, என்ன செய்கிறது, என்ற விதி இதுதான் என்று எண்ணி பெருமூச்சு விட்டிருந்தாள். 2ஆம் நாள் அதிகாலை வசந்தா பாத்ரூம் போவதற்கு எழும்பினாள். அப்பொழுது குழந்தை ஏதோ தடுமாறுவதை பார்த்தாள். குழந்தை வலிப்பு மிகுதியால் அவதிப்பட்டு கொண்டிருந்ததை உற்று நோக்கிய வசந்தா, டாக்டர் டாக்டர் ஓடியாங்க என் பிள்ளைக்கு ஏதோ செய்யுது டாக்டர், ப்ளீஸ் டாக்டர் பார்த்துக்கோங்க, என்ன செய்யறேன்னு எனக்கே தெரியல டாக்டர், வந்து பாருங்க டாக்டர் என்று கூச்சலிட்டாள். அவ்விடத்திற்கு விரைந்த வைத்தியர்கள் அந்த குழந்தையை பரிசோதித்த போது அந்த குழந்தைக்கு வலிப்பு வந்திருந்தது தெரிய வந்தது. அப்பொழுது வைத்தியர்கள், அம்மா நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை, அது குழந்தைக்கு சாதாரணமான ஒரு வலிப்பு தான் வந்திருக்குது, நீங்கள் இன்னும் ஒரு 5 நாளில் டிஸ்சார்ஜ் ஆகி குழந்தையையும் நீங்களும் வீட்டுக்கு பக்குவமாக போய் சேர்ந்துடலாம், கவலைப்படாதீங்க, நீங்கள் நல்லா சாப்பிடுங்க என்று கூறியபடி அவ்விடத்தை விட்டு வைத்தியர்கள் நகர்ந்தனர். இருந்தபோதும் வசந்தாவிற்கு ஒரே ஏக்கமும் கவலையும் மிகுந்திருந்தது. நான் பெண் குழந்தை வேணும்னு சொல்லித்தான் ஆசைப்பட்டேனா, ஆனாலும் இப்போ பார்க்குறப்போ இந்த குழந்தைக்கு இப்போ ஒருக்கா வலிப்பு வந்திருக்குது, இனி என்னென்ன நடக்க போதோ தெரியல. கடவுளே, நீங்கள் தான் என்னை காப்பாற்றி கொள்ளணும், என் குழந்தையை நல்லபடியாக வளர்க்குறதுக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும் என்று கடவுளிடம் மண்டாடிக்கொள்கின்றாள். இந்த கதையின் தொடர்ச்சியை நீங்கள் காண வேண்டுமானால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்தீர்கள். தொடர்ச்சியாக இந்த கதையை நீங்கள் கண்டுகளிக்க முடியும்.